இந்த நாளிலே சிலுவையின் தியானங்கள் கீழே ஆண்டருடைய சில பாடுகளை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம், த புக் ஆஃப் மார்க், 14th chapter, 55 to 62. 14வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து 62வது வசனங்கள் முடிய. ஸோ இதுல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் சாயங்காலம் வாசிக்கும் போது, இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது வித்தியாசமாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னென்னலாம் பாடுகளுக்குள்ள போயிருக்கிறாரு. அந்த சிலுவை மரத்துல ஏறுறதுக்கு முன்பாக நல்லா கவனிச்சிங்க, அவர் பட்ட பாடுகள் வித்தியாசமா இருக்கிறது. சும்மா விடல ஜனங்க, அவரை சும்மா வைக்கல, அவரை எப்படியாவது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ 55வது வசனம் சொல்லுகிறது, அப்போது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. நல்லா கவனிங்க, அந்த 55வது வசனத்துல அவருக்கு விரோதமாய் சாட்சிகளை தேடினார்களாம். அவருக்கு விரோதமாக, அதாவது யாரா? பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும். ஸோ அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அனைவருமே, எல்லாருமே ஏதாவது ஒரு இது கிடைக்குமா, ஏதாவது ஒரு தப்பு கிடைக்குமா சொல்லி அவருக்கு விரோதமாக சாட்சிகளை தேடினார்கள். நான் இதை எப்படி பார்த்தேன்னாக்கா, அன்ஷேக்கபிள் ட்ரூத் ஒன்று இருக்குது வர்சஸ் ஃபால்ஸ் விட்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மைக்கு நடுவுல ஒரு தப்பான சாட்சியை சொல்லணும்னு பார்க்கறாங்க. ஸோ அன்ஷேக்கபிள் ட்ரூத் வர்சஸ் the false witness. ஸோ அவங்க வகை தேடுகிறாங்க. யாரு? சங்கத்தார் அனைவரும், பிரதான ஆசாரியர்களும். அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, ஆலோசனை சங்கத்தார் அனைவரும். அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அனைவருமே அவருக்கு விரோதமா சாட்சிகளை தேடுறாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா, அவங்க அந்த சங்கத்துல அந்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வகை தேடும் போது எப்படின்னாக்கா, ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹையரிங் லயர்ஸ். ஸோ பொய் சொல்றவங்க யாராவது கிடைப்பாங்களா, இவருக்கு விரோதமா பொய் சொல்றவங்க யாராவது இன்னைக்கு உலகத்துல அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு விரோதமா நீ பேசுறியா, அவங்க பத்தியே இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க, அவங்களுக்கு விரோதமா நீ பேச, நீ வாய, உங்களை எப்படியாவது மழுப்பி உங்க மேல உங்களை வந்து பொய் சாட்சி சொல்றதுக்கு, உங்களை ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஸோ இதே கூட்டத்தார் தான் இன்னைக்கு இயேசுவுக்கு ஹையரிங் லயர்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இந்த லயர்ஸை, பொய் சொல்றவங்களை யாராவது கிடைப்பாங்களான்னு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. அன்ஷேக்கபிள் ட்ரூத் ஒன்று அங்க இருக்குது. அசைக்க முடியாத ஒரு உண்மைக்கு நடுவுல இவங்க எல்லாம் பாய்ந்து ஏதாவது இவங்க மேல குற்றம் சுமத்த முடியுமா, யாரையாவது நம்ம வாடகைக்கு எடுக்க முடியுமா, யாரையாவது நம்ம வந்து உருவாக்க முடியுமா. இன்னைக்கு உலகத்துல இன்னமும் அதை தான் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இயேசுநாதர் அதை அனுபவிச்சாருனாக்கா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க உண்மையா வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்துல நீங்க தாங்க முதல் எதிரியே இந்த உலகத்துல எல்லாருக்குமே. உண்மையா ஆண்டவருக்கு வாழ்ந்து பாருங்களா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் இப்படிதான் இருப்பேனா, நம்ம போய் பேசினா கூட அவங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியும். அதுல இருந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்து நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அவங்க ரொம்ப மோசமானவங்கன்றாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு உண்மைக்காக நிற்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னதான் அவங்க சூழ்ச்சி செஞ்சு ஹையர் பண்ணி வகை தேடினாலும், அவங்க யாரை உருவாக்கினாலும், நம்ம மேல குற்றம் சாட்டுவதற்காக, நம்ம மேல பொய் சாட்சிகளை சொல்லுவதற்காக பண்ணாலும், அங்க பாருங்க உண்மைதாங்க. அதாவது இன்னைக்கு இதேதான் நடக்குது. உண்மை பேசினா ஒரு உண்மைதான். என்ன உண்மை பேசினா ஒரே உண்மை. அந்த உண்மையை நம்ம கடைசி வரைக்கும் பேசினே இருக்கணும். உண்மை பேசுறவங்களுக்கு தெரியும். பொய் பேசினா பொய் மேல பொய், பொய் மேல பொய், பொய் மேல பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இங்க வகை தேடி கொண்டிருந்தார்கள். யாரு? சபை சங்கத்தினர் அனைவரும், ஆலோசனை சங்கத்தினர் அனைவரும், பிரதான ஆசாரியர்களும் வகை தேடினார்கள். சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக இத்தனை பாடுகள் ஆண்டவர் பட்டார். சும்மா கிடையாது. அவர் சிலுவைக்கு ஏறும் போது அதை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இங்க வந்து பொய் பேசினா பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய் அடிக்கிட்டே போகணும். என்ன லைஸ் ரிக்வைர்ஸ் மோர் லைஸ். அதாவது பொய் வந்து டிமாண்ட் பண்ணும், இன்னும் பொய் பேசு, இன்னும் பொய் பேசு, இன்னும் பொய் பேசு. ஒரு பொய்யை மறைக்க 100 பொய் பேசுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூட பேசுவாங்க. அதனால இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம சாட்சியா ஒரு உண்மைக்காக நம்ம நிக்கிறோம்னாக்கா, ஐயோ அது தனிப்பட்ட ஒரு சுகங்க, அது தனிப்பட்ட ஒரு மதிப்பு உங்களுக்கு. அதாவது ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, நீங்க வந்து ஒரு உண்மைக்காக நிக்கிறீங்கனாக்கா 99 பேர் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, அந்த ஒருத்தரும் நீங்க
நீங்க உண்மை பேசுறீங்க நிக்கிறாங்க பாருங்க, அது போதுங்க. அந்த ஒருத்தர் கடவுள் அங்க இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த ஒருத்தரை நமக்காக வைக்கிறாரு, அது போதுங்க. இந்த உலகத்துல 99 பேர் நம்ம மேல குற்றம் சாட்டுட்டோம், என்ன வேணா பேசிட்டோம். ஆனா அந்த ஒரு ஆளுக்கு அங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தருக்கு தெரியும், மனசாட்சி குத்தம், இல்ல இவங்க பொய் பொய் பேசுறாங்க, இவங்க எல்லாம் பொய் பேசுறாங்கன்னு தெரியும். அதேதான் அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க பாருங்க, வகை தேடினார்கள். என்ன என்ன அர்த்தம்? விரோதமாய் சாட்சி சொல்ல தேடினார்கள், அகப்படவில்லை. மீன் பிடிக்கிற வேலையா இது? பொய் பேசுறதுக்கும் அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கும் அவங்க சாட்சிகளை தேடுறாங்களாம், பொய் சாட்சியை தேடிட்டு இருக்கிறாங்க, அகப்படவில்லை. 57வது வசனம் பார்க்கிறோம். 56வது வசனத்துல, அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. மேட்ச் ஆகலைங்க, மேட்சே ஆகல. அவருக்கு விரோதமா நிறைய பேரை உருவாக்குனாங்க. அந்த லயர்ஸ் ரெண்ட்டுக்கு எடுத்து உள்ள உருவாக்குறாங்க. அங்க பொய் சொல்றவங்களை வாடகைக்கு எடுத்து உருவாக்குறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அவ்வளவு பொய் சாட்சிகளை இயேசு கிறிஸ்து மேல சொன்னாலும் அது ஒவ்வவில்லைனாக்கா அது மேட்ச் ஆகல. என்னடா இது, அவங்க சொல்றது இவங்க சொல்றதுதான் பொய்யா இருக்குது, ஆனா அது அவரு கூட மேட்ச் ஆகலையே. சில நேரங்களில நம்ம மேல பழி சுமத்தும் போது அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜிக்கோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கோ தெரியும், இவங்க பொய் பேசுறாங்க, இவங்க பொய் தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுநாதர் நமக்கு பெரிய ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. 57வது வசனத்துல பாருங்க, அப்போது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, கேட்டோம் என்று. 59வது, அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அவரு இது மாதிரி 3 நாளில ஒரு தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாளில கட்டிடுவாருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொய் அக்யூசேஷன், அவர் மேல குற்றச்சாட்டை போடுறாங்க. குற்றச்சாட்டு இப்படி சொன்னார, புரிந்து கொள்ற மனசே கிடையாது. என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை பண்றாங்கனாக்கா, உங்க மேல ஒரு பொய்யை சொல்றாங்கனாக்கா, அவங்க என்ன பேசுறதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்மளை எப்படியாச்சும் புடிச்சு கொடுத்துடணும், நம்மளை எப்படியாச்சும் நம்மளை மாட்ட வச்சிடணும், அப்படிதான் நினைச்சு அந்த எய்ம்ல தான், அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க பிடிச்சு தருவாங்களே ஒழிய சும்மானா பேச மாட்டாங்க. இவங்களுக்கு இயேசு சொன்னது புரியல. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த தேவாலயத்தை பத்தி பேசும்போது யோவான் 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வரைக்கும் சொல்றாரு. அங்க ரொம்ப தெளிவா இருக்குது. 2வது அதிகாரத்துல யோவான்ல 19ல இருந்து 21 பாத்தீங்கன்னாக்கா, யூதர்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் ஆயிற்று, 3 நாள்ல எப்படி எழுப்புவார் இவரு அப்படின்ட்டு அங்க பேசும்போது, அங்க 21வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இதை நான் இங்க தெளிவு பண்ணலன்னா உங்களுக்கு புரியாது. அதனால அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். சோ அங்கேயும் அவங்க தோத்துட்டாங்க. ஒரு அக்யூசேஷனை கொண்டு வராங்க, இவர் எப்படி 3 நாள்ல கட்ட முடியும், நாங்க 40 வருஷம் ஆச்சு இதை கட்டுறதுக்கு, இவர் 3 நாள்ல கட்டுறேன்னு சொல்லிக்கிறாரு, அது எப்படி? ஆனா ஆண்டவர் அவருடைய தன்னுடைய சரீரத்தை பத்தி, உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறான்றது அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. கண்டிப்பா போய் பேசுறவங்க, குற்றம் சாட்டுறவங்க, நம்ம மேல குறை சுமத்துறவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்காதுங்க. ஞானம் இருக்காது. அவங்க யோசிக்காம தான் நம்ம மேல ஏதோ நம்ம பேரை கெடுக்கணும், நம்மளுடைய பேரை கிழிச்சு தள்ளணும், நம்ம பேரை ஒண்ணு இல்லாம ஆக்குறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் நம்ம பேசின வார்த்தையில அப்படியே மொழிப்பி அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, பூ போட்டு ஜோடிச்சு, கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, காலு வச்சு, எல்லாத்தையும் வச்சு ஒரு குற்றச்சாட்டை போடுவாங்க பாருங்க உங்க மேல. ஆனாலும் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நீங்க உண்மைக்காக நிக்கிறீங்கன்னாக்கா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். 58வது வசனத்துல 59வது வசனத்துல, அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமை போயிற்று. மேட்ச் ஆகவே இல்லை. அவங்க அப்படி சொன்னா கூட மேட்ச் ஆகல, புரியல அவங்களுக்கு. சொன்னவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பேசினாருன்னு புரியல. சில நேரங்களில நமக்குள்ள நிறைய கவலை இருக்கலாம், நமக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கலாம், நமக்குள்ள நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்களே, நம்மள பொய் சொல்றாங்களே, நம்மள இப்படி நடக்க சொல்றாங்களே, நம்மள இப்படி பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த பொய், நீங்க சொல்ற பொய்யும் வேஸ்ட், நீங்க சொல்ற எனர்ஜியும் வேஸ்ட், அவங்க சொல்லி தரதும் வேஸ்ட், அதெல்லாம் மேட்சே ஆகாதுங்க.
சில நேரங்களில் நம்ம யோசித்து ஞானமா நடக்கிறது ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அப்படி நடக்கிறது. சோ 58வது வசனத்துல அவருக்கு விரோதமா போய் சொன்னாலும் அது கேட்கப்படல. 59வது வசனத்துல அது மேட்சும் ஆகல. 60வது வசனத்துல பார்க்கிறோம், அப்போது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். கேட்கறான், தூண்டி விடுறாங்க பாருங்க. ஆண்டவரை பேசணும்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. பேசு, நீ பேசு, இவங்க எல்லாம் இவ்வளவு சொல்றாங்களே, அந்த பிரதான ஆசாரியன் சொல்றான், இவங்க எல்லாம் இவ்வளவு பேசும்போது நீ என்ன ஒன்னும் சொல்லலையா? உனக்கு ஒன்னும் சொல்ல வரலையா? அப்போ நீ ஏத்துக்கிறியா? இதெல்லாம் இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஒருவேளை அது அங்க மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். உனக்கு ஒன்னும் சொல்ல தோணலையா? உன்னை பத்தி உனக்கு கவலை இல்லையா? உன்னை பத்தி இவ்வளவு குற்றம் சாட்டுறாங்களே, நீ என்ன ஒண்ணுமே பேசாம நிக்கிறியேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது 61வது வசனத்துல ஆண்டருடைய ஸ்பெஷல் குணமே இதுதான். அதாவது 60வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒன்னும் சொல்லவில்லையான்னு கேட்கும் போது 61வது வசனத்துல அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். நீங்க உண்மைக்காக நிக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. உங்க மேல தப்பு இல்லையா? அப்படியே நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வாதாடுவார். கர்த்தர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியம் செய்ய வல்லவராயிருக்கிறார். சோ இங்க நான் பார்த்த ஜீசஸ் கெப்ட் சைலண்ட். அவர் ஒரு அமைதி, அதாவது நோ செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன். அங்க ஒரு தன்னை பத்தியே அவரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு கூட சொல்லல, அதை கூட சொல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? தலையாட்டுவோம், ஆக்ஷன்ல காட்டுவோம், கண்ணுல காட்டுவோம், மூக்குல காட்டுவோம், கையில காட்டுவோம். எப்படிலாம் நம்ம இல்ல அவங்க பொய் சொல்றாங்க. அது ஒண்ணு, சைலண்ட். ஹி கெப்ட் சைலண்ட். ஆண்டவர் அப்படியே சைலண்டா இருக்கிறார். ஒரு வார்த்தையும் ஒரு உத்தரவும் சொல்லாமல் இருந்தார். ஒரு உத்தரவும் பேசாது இருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டார். அதற்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு, அவர்தான். அதுக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. அங்க மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை பிதாவை. அந்த இடத்துல நீ அவர்தானா? நீ அவர்தான், நான் அவர்தான் அப்படின்றாரு. பிரியமானவர்களை, இங்க நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயங்கள் இங்க நமக்கு என்னென்ன இருக்குதுனாக்கா, எந்த சூழ்நிலை வந்தாலும், யாரு நம்ம மேல குற்றங்கள் சுமத்தினாலும், எப்படிப்பட்ட குற்றங்களை நம்ம மேல போட்டாலும் பரவாயில்ல, நம்ம உண்மைக்காக நிக்கிறோமா, நம்ம உண்மையா இருக்குமா? பொய் மேல பொய் அடிக்கிட்டே எஸ்கேப் ஆகிறதுக்காக இவங்க கிட்ட தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம், ஐயோ ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மைக்காக நின்னு பாருங்க, கடவுள் உங்களுக்காக நிப்பாரு. அங்க பிதாவானவர் அவருக்காக நிக்கிற. கடைசியில அந்த பிரதான ஆசாரியனே கேட்கிறான், நீ அவர்தானா? ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அப்படின்னு கேட்டான் பாருங்க. முடிஞ்சிச்சு, அங்க மேட்டரே முடிஞ்சிச்சு. அவர் என்ன கேள்வி கேட்டாலும், என்ன அவர் மேல குற்றத்தை சொன்னாலும், அவங்க தூண்டி விட்டா கூட, அவங்க நிறைய பேரை கூப்பிட்டு இவர் மேல குற்றம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா கூட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்துல கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும்னாக்கா வித்தியாசமான முறையில நம்ம எழுமனாதான், ஒரு உண்மைக்காக நின்னாதான், எந்த சூழ்நிலை வரட்டும், எப்படின்னா வரட்டும், அப்படியே பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. பொய் சொல்றவங்க, நம்ம மேல குற்றம் சுமத்துறவங்க பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. பொறாமையில பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. உங்க மேல இருக்கிற வன்கண்ல பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. உங்களை எப்படியாச்சும் அவங்க சொல்ற பொய்யில நீங்க அழிஞ்சிடணும்னு நினைச்சு பார்ப்பாங்க. இது இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உண்மைக்காக நில்லுங்களேன், உண்மைக்காக நீங்க பேசுங்களேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லப்படுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. 23வது வசனத்துல அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனா ஒரு வார்த்தை அங்க போட்டுக்குது, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில, ஆண்டவரே என்னால பேச முடியாது, எனக்கு நான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை தாக்குறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க, என்னை கீழே தள்ளுறதுக்காக என்னை வந்திருக்காங்க, என்னை மானத்தை வாங்குறதுக்காக எனக்கு இங்க வந்திருக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்த வந்திருக்கிறாங்க, என் பேரை கிழிச்சு தள்ள வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா நான் இந்த இடத்துல உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 23வது வசனத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனத்துல கடைசி பாகம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் நியாயம் செய்வார். பிதாவானவர் நமக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்தாரு, எந்த இடத்துலயுமே நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரச்சனை இல்லாம, பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கங்க, உயர்வே கிடையாது.
ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளுக்குள்ள போனாரு? அந்த அந்த நாட்களில சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேல. அவருக்கே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீங்களும் நானும் ஏமாத்திரம் இந்த நாட்களில. இந்த 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 40 நாட்களில ஆண்டவர்ட்ட உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்க குடும்பத்தை பத்தி இப்படி குற்றம் சாட்டுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல கஷ்டத்தை வர வைக்கணும்னு பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல துக்கத்தை வர வைக்கணும்னு பாக்குறாங்க. ஒண்ணு கூட நல்லது நடக்க கூடாதுன்னு பாக்குறாங்க எங்க குடும்பத்துல. என் வாழ்க்கையில இயேசு சுவாமி, நான் உம்மை தேடுறதுக்கே நான் பயப்படுறேன் ஆண்டவரே. ஏதாவது தேடினாலே ஆண்டவரே ஏதாவது நல்லது நடந்தணுமோ என்று அவங்க என் மேல கண்ணோட்டமா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட மாட்டேன் இயேசு சுவாமி. நான் உங்க கூடவே இருப்பேன் இயேசு சுவாமி. என்ன நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவரை சொல்லி நின்னு பாருங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பார்த்து பாருங்க. எல்லாத்தையுமே மனிதர்கள் உன்னை உடைக்கலாம், ஆனா அவங்க உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க உடைக்கலாம், ஆனா மறந்துடாதீங்க, அவங்க உங்களை உடைச்சா கூட என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மனுஷன் உங்களை உடைக்கலாம், என் கர்த்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் ஒவ்வொரு மனுஷனும் நம்மளை உடைக்கும் போதெல்லாம் அடுத்த உயர்வியா எனக்கு இது, அடுத்த உயர்வியா எனக்கு அது. மனுஷனை உடைச்சு தூக்கி போடுவாயா, ஆனா அடுத்த உயர்வை எனக்கு கர்த்தர் வச்சுக்கிறாரியா. ஏன்னா உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தன்னையை எண்ணெயை அபிஷேகம் பண்ணி தேவன் அதை செய்யற வல்லவரா இருக்கிறாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் எனக்கு முன்பாக இருக்கும் போது நான் எனக்கு பயமே கிடையாது. என் மேல பொய் சொல்றியா, என் மேல குற்றச்சாட்டை போடுறியா, என்ன அவதூறு பேசுறியா, என்னை அவமானப்படுத்தணும்னு விரும்புறியா, என்னை உடைக்கணும்னு பாக்குறியா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அப்படி சொல்லுங்க எல்லாருமே, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனுஷர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் சோர்ந்து போகலாம், ஆனா அந்த உயர்த்துகிற தேவன் கிட்ட நம்ம போகும்போது நம்மளை உயர்த்தி அவர் அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. உடைப்பாருங்க கர்த்தரு, பல நேரங்களில நம்மளை உடைப்பாருங்க, ஆனா அவர் உயர்த்துவார். நம்மளை மறந்துடாதீங்க. நிறைய நேரங்களில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், நான் யாருமே உடைச்சதில்ல ஆண்டவரே, நான் யாருமே நான் துக்கமா பேசுறதில்ல ஆண்டவரே, என்ன மாத்திரம் ஏன் ஆண்டவர் இவங்க இப்படி பேசுறாங்க, நான் மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி கஷ்டப்படணும் சொல்லி நிறைய பேரு தினமும் கதறவங்க இருக்கிறீங்க. தினமும் இந்த 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 வார்த்தைகளை கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீ உடைக்கப்பட்டால் அவர் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்துடாதீங்க. உடைக்கப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் நிச்சயம் ஒரு நாள் உயர்வான சூழ்நிலையில யாருக்கு முன்னாடி வைப்பாரு? என்னை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, என்னை யார் யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ, என்னை யார் யாரெல்லாம் உடைச்சாங்களோ, என்னை யார் யாரெல்லாம் என் மேல பழிகளை சுமத்தினாங்களோ, என்னை யார் யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்களோ, அந்த உடைச்சவங்க மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்தியே காட்டுகிற தேவனா இருக்கிறார். மறந்துடாதீங்க. இயேசு சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடி, இப்படிப்பட்ட ரூம் போட்டு அவருக்கு யோசனை பண்ணி, அவருக்காக பிளான் பண்ணி அவரை என்ன பண்ணாங்க? உடைச்ச. But Jesus kept silent. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவர் சைலண்டாக இருந்தார். இந்த 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 சூழ்நிலையில இந்த 40 நாட்கள்ல ஒருவேளை நீங்க வேதனையா இருக்காதீங்க, நீங்க சோதனையா இருக்காதீங்க, நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. இந்த 40 நாட்கள்ல ஏசப்பா என் குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் குடும்பத்துல நடக்கிற கண்ணீரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு மனசு வலிக்குது ஆண்டவரை, நான் எங்க போய் சொல்லுவேன்னு தெரியாது சொல்றீங்கன்னாக்கா வாங்க கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார்ல. யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்க எங்களை உடைச்சாலும் உயர்த்துகிறவர் ஆண்டவரை, அவர் மட்டும்தான் உயர்த்த முடியும் நீங்க நம்புறீங்கனாக்கா ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கண்ணீரை தொடங்கன்னு என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளுடைய அமைதியை காத்துக்கொள்ளுங்க. யார் வேணா உங்க மேல கல்லு தூக்கி ஏறிட்டோம் பரவாயில்ல, யார் வேணா கெட்டதை பேசிட்டோம், யார் வேணா பழி சுமத்துட்டோம், ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார்ல. உங்களை உடைச்ச இடத்துல உயர்த்த வல்லவராய் இருக்கிறார்.